ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட கரண்ட் என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஹீலிங் வேணும். லைஃப்பில் எல்லாமே தப்பாக நடக்குது, எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு டிப்ரெஷன் இருக்கேன், ஓவர் திங்கிங் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும், எனக்கு ஒரு பீஸ் வேணும், ஃபஸ்ட்டு நான் என்ன சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் தேவைங்க. அடிப்படை எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே, Tower. Okay. Six of Pentacles. Hermit. Nine of Wands. Chariot. Okay. So bottom of the deck, Ace of Pentacles. Star. Okay. Justice. Eight of Swords. Lovers. The Lovers. Two of Cups. Okay. So bottom of the deck, Seven of Pentacles. Experiencing. Okay. Consciousness. Moment to moment. Conjunctive forced. Suppression. So bottom of the deck. Source. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வெளியில் இந்த டாபிக் பற்றி பார்க்கணும். நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் நினச்சி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுட்டாங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பில் டவர் மூமெண்ட் நடந்துகிட்ருக்குது. ஓகே, மேபி நீங்கள் கர்மா ரிலீஸ் பண்ணிட்டுருக்கீங்க நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, கர்மா உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நிறைய வந்துட்டுருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டுருக்கும். எப்படி வருது, எந்த வெயில வருது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ போகிற இடெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருமே இல்லாதது மாதிரி ஃபீல் ஆகும். மேபி ஃபேமிலி இப்போ என்ன சொல்லுது, ஸோ உங்களுக்கு எங்கே பார்த்துமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரலாம், ஒர்க் போகிற இடத்துல ப்ராப்ளம் வரலாம், படிக்க போகிறீங்கன்னா ஸோ அந்த இடத்துல ப்ராப்ளம் வரலாம். ஸோ உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ உங்களை நீங்கள் வேல்யூ பண்ண வேண்டிய ஒரு டைம் நம்ம சொல்லிக்கலாம். உங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டைமை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேபி நேற்று வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே வேறு யாரையா டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்கன்னா
ஃபுல்லாகவே அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இந்த டவர் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நமக்காக உண்மையாகவே நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, நமக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இந்த டவர் மூமெண்ட் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த டவர் மூமெண்ட்டை எண்டிங்கில் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்களை ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம எல்லாரையும் நம்பி நம்ம வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம யாரையும் நம்பி வாழக்கூடாது, நம்ம சொந்த காலம் நிற்கணும், நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிற்கணும், செல்ஃப் இண்டிபெண்டன்ட் நிற்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டவர் மூமெண்ட்டில் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். ஏன்னா எப்போவுமே நீங்கள் அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துருப்பீங்க. அவங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் மேபி அவங்க உங்களுக்கு அடுத்தவங்க நீங்கள் டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துருப்பீங்க, உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அது ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப் வந்திருக்கும். பட் இந்த டவர் மூமெண்ட்டில் எல்லோரும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு எகனிஸ்டாக மாறி இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கிட்டேருந்துமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஹெல்ப் கிடச்சிருக்காது. ஸோ யாருமே உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் சரி இனி நம்ம யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை, ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும், ஸோ நமக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இந்த டவர் மூமெண்ட் உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்களை ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்களை வேல்யூ பண்ண நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு கர்மா ரிலீஸ் ஆகுது கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்னால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, எல்லாரும் ஒரு சிலர் இந்த ரிலேஷன்ஷிப்னாலே நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு கொஞ்சம் கூட பீஸ் கிடைக்கவே இல்லை. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி பார்க்கலாம், நம்ம எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணலாம், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஒன்றும் கிளியர் ஆகிற மாதிரி தெரியல. கரண்ட் சுச்சுவேஷனில் கொஞ்சம் கூட பீஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டுக்கும் உங்களுக்கும் இடையே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எந்த வேலை வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நமக்கு ஷேரட்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ ஒரு குதிரை பிளாக்காக இருக்குது, ஒரு குதிரை ஒயிட்டாக இருக்குது. ஸோ உங்கள் 2 பேருக்கும் இடையே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அது உங்களுக்கு தான் தெரியும் இந்த வேலை உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு உங்களோட மைண்டுக்குள்ளே என்னன்னா எனக்கு பீஸுங்கிறது அந்த ஒரு பர்சன் தான், இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்துட்டாங்கன்னா என்னோடய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும், நான் அமைதி ஆகிடுவேன், நான் பீஸ் ஆகிடுவேன். ஸோ அதனால் உங்களோட மைண்டுக்குள்ளே என்னன்னா உங்களோட இது எப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே இந்த ஒரு பர்சன் எப்படின்னா என் லைஃப்பில் வரமாட்டாங்களா, ஸோ இவங்க திருந்த மாட்டாங்களா, என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களா, என்னோடய வேல்யூ உங்களுக்கு மனசிலாகாதா. ஸோ நீங்கள் மேபி கோயிலாக போயிட்டுருக்கலாம், இந்த ஒரு ப்ராப்ளம் சரியாகணும். உங்களோட மைண்டுக்குள்ளே இந்த ஒரு ப்ராப்ளம் சரியானால் தான் எனக்கு பீஸ் கிடைக்கும். ஓகே, இந்த ஒரு ப்ராப்ளம் சரியாயிடுச்சு, என்னோட எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், அந்த ஒரு திங்கிங் உங்களோட மைண்டுக்குள்ளே. அப்போ நீங்கள் 24/7 இந்த பர்சன் எப்படா திருந்த மாட்டாங்க, என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களா, இவங்க திரும்பி வர மாட்டாங்களா, ஒரே ஒரு வாண்டை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இது இமேஜ் பார்த்து நமக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இந்த லேடி ஒரே ஒரு வாண்டை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ திருந்த மாட்டாங்க, இவங்க என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாங்களே, இவங்க என்ன ஒரு நாளாக புரிஞ்சிக்க மாட்டாங்களே. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. மேபி உங்களுக்கு சம்டைம் உங்களுக்கு உங்களோட மைண்டுக்குள்ள என்னன்னா இவங்க வர்றவங்களோ இல்லையோ இந்த ஒரு பர்சன் இல்லாமல் எனக்கு பீஸ் இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போகணும், நம்மளே போகணும். இவங்க வர்றவங்களும் வரலையோ நம்ம காதில் புரிய வைக்கணும், நம்மளாக ஓடி போகணும், நம்மளோட வேல்யூவை நம்மளே புரிய வைக்கணும். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு ஆஃபர் நம்ம போய் ஒரு ஆஃபர் கொண்டு கொடுக்க நீங்கள் ரெடி ஆகிட்டோம். நீங்கள் நம்மளே போவோம், நம்மளே ஒரு நியூ பிகினிங் செய்வோம், செப்பரேஷன் நடந்தது போட்டு நம்மளே ஒரு கால் பண்ணணும், நம்மளே ஒரு மெசேஜ் பண்ணணும். இந்த ஒரு எனர்ஜி நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பர்சனல் எனர்ஜி நமக்கு லவ்வர்ஸ் கார்டு வந்துருக்குது. ஸோ 2 பேரும் பயங்கர அட்ராக்டட், மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி 2 பேருமே பயங்கரமாக அட்ராக்டட். அவங்களுக்கும் எல்லா விஷயத்துலேயும் பொருந்தமாக இருக்கும், நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு ஃபீல் ஆகுமா இருக்கும். ஸோ அது மட்டும் நமக்கு 2 ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது. 2 பேருமே சேம் எனர்ஜி உள்ள ஒரு பர்சன் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அவங்க ராஜானா நீங்கள் ராணி, 2 பேரும் ஈக்குவல், 2 பேரும் ஒரே எனர்ஜி. அப்போ உங்களுக்கு மேபி அந்த நீங்கள் ஒரு கார்மிக் கனெக்ஷனில் இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் கார்மிக் கனெக்ஷன் இருக்கலாம். ஸோ நீங்கள் எனக்கு வரக்கூடிய ஒரு ஃப்யூச்சர் பார்ட்னர் எப்படிலாம் இருக்கும், நீங்கள் ஒரு ட்ரீம் செஞ்சு வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் இந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு ஃபீல் ஆகுமா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களை ஃபீல் ஆகிருக்குமா இருக்கும். பட் இதில் மேபி 2 பேருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால மேபி ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஒரு அன்மேரிடாக இருக்கலாம்,
இல்லைங்க வந்து உங்களுக்கு காஸ்ட் ரிலீஜன் வைஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, 2 பேருக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் உண்டு. பட் 2 பேருமே சேம் எனர்ஜி. 2 பேரோட மைண்டுக்குள்ளனா ஓகே, மேபி இதில் ஒரு ஆள் கார்மிக் பார்ட்னர் கூட இருக்கலாம், ஒரு ஆள் மேரிட் ஆகாமல் இருக்கலாம். ஓகே, அப்போ இவங்களோட மைண்டுக்குள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்க இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஃப்யூச்சர் பார்ட்னர் எப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கும்னு அவங்க திங்க் பண்ணி வச்சுருந்தீங்களோ, ஸோ அது எல்லாமே இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆகும். ஸோ இவர் வந்து இவரை வந்து எல்லாருமே அட்ராக்ட் ஆவாங்க இவர்கிட்ட. ஸோ 100 பேரோட கூட்டத்தில் இவர் இருந்தாலும் இவரோட கேரக்டர் எல்லாரையும் அப்ரோச் பண்ணும். ஸோ மேபி ஒரு சமூகத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட், சமூகத்தில் இவரை வந்து எல்லாரும் அட்ராக்ட் ஆவாங்க, எல்லாருமே வந்து வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு போஸ்ட்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அது இவருக்கு வந்து தெரியும். இவர் இந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் பிரேக்கப் சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இவருக்கு தெரியும், இவர் வந்து உங்ககிட்ட நடந்து இவர் வந்து இவரோட மைண்டுக்கு என்னென்னா இவருக்கு தெரியுது. ஸோ நம்ம இந்த ஒரு பர்சன்கிட்ட நம்ம லைஃப்பில் வந்து பண்ண விஷயங்கள் எதுவுமே ஜஸ்டிஸான விஷயங்கள் கிடையாது, எல்லாமே நியாயம் இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம நடந்துக்கிட்டது ஃபுல்லாகவே வந்து நியாயம் இல்லாமல் நம்ம நடந்துக்கிறோம். ஸோ என்னால் இந்த ஒரு பர்சன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ இவர் உங்ககிட்ட இவர் வந்து உங்ககிட்ட நியாயம் இல்லாமல் ஏதாவது நடந்துருக்கலாம், உங்களை ஏதாவது சீட் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம், மைண்ட் கேம் கிடச்சிருக்கலாம். ஸோ ஏதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் வந்து நியாயமாக இவர் பிஹேவ் மேபி இவர் சமூகத்தில் ஒரு நல்ல வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், சமூகத்தில் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவர் உங்ககிட்ட பண்ண விஷயங்கள் எதுவுமே நியாயம் கிடையாது, அப்படி நியாயமே கிடையாது. இவர் உங்களை வந்து கஷ்டப்படுத்திருக்கலாம், நிறைய காயம் கொடுத்துருக்கலாம். இவரோட மைண்டுக்குள்ளனா இந்த ஒரு பர்சன் கிட்ட மேபி இவர் சமூகத்தில் ரொம்ப நல்ல பர்சனாக இருக்கலாம். பட் உங்ககிட்ட இவர் நடந்துக்கிட்ட விதங்கள் எதுவுமே ஜஸ்டிஸான விஷயங்கள் கிடையாது. இவர் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இந்த ஒரு பர்சன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இந்த ஒரு பர்சன் என்னால் கஷ்டப்படுறாங்க, நான் இந்த பர்சன்கிட்டேருந்து பண்ண விஷயங்கள் எதுவுமே நியாயம் கிடையாது, எல்லாமே இன்ஜஸ்டிஸான விஷயங்கள், நான் இவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே உண்டு. இருந்தாலும் இந்த பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க, மைண்டுக்குள்ளே உண்டு, உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் மைண்டுக்குள்ளே உண்டு. இருந்தாலும் தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, போகக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம போகிறது ஏன்னா இவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் சிக்கி தவிக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்களும் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இவங்க வந்து கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ நம்ம போகக்கூடாது, இவங்களே கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவங்களே செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க நம்ம சொல்லிக்கலாம்ல, நம்ம போகக்கூடாது. ஏன்னா மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா இவரோட நேம் கேட்டு போகலாம், சமூகத்தில் இருக்கிற நேம் கேட்டு போகலாம். ஸோ எல்லோரும் இவங்களை தப்பாக பார்ப்பாங்களா இருக்கும். ஸோ அதனால் இவருக்கு உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும்னு ஒரு இது மனசாட்சி உண்டு. பட் இவரோட மைண்டுக்குள்ளே இப்போ நான் போயாச்சுன்னா என்னோட நேம் கேட்டு போகும் அப்படின்னு நினைக்க ஒரு டைமில் இவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, போகக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அவரை கண்ட்ரோல் பண்ணுறாரு, தன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷனல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ரெஷன் ஒரு கார்டு வந்துருண்டு. ஸோ இந்த ஒரு ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட் ஃபஸ்ட் டைம் அவங்களை பார்க்கக்கூடிய டைமில் அவர் தன்னோட ஃப்யூச்சர் பார்ட்னர் எப்படிலாம் இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சோ அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. இவர் அது மட்டும் உங்கள் கூட பயங்கரமாக அட்ராக்டட். பட் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனது இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கர பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருண்டு. இவர் மேபி வெளியே இவர் ஆக்சுவலி இந்த போஸ்டோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவரை சமூகத்தில் எல்லாருமே இவரை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் தன்னோட எல்லா கஷ்டங்களையும் வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன், எல்லாத்தையுமே தனக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளே ஹைட் பண்ணி வச்சுட்டு வெளியே சிரித்து வாழக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ அப்போ இவர் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி போகணும். இந்த பர்சனுக்கு அது பயங்கர ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வலியை கொடுத்துருண்டு. பட் இருந்தாலும் இவர் தன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷனை எல்லாம் உள்ளே ஹைட் பண்ணி வைக்கக்கூடிய கேரக்டர்னால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போகிறது இவர் வந்து பயங்கரமாக தனக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறார். அதனால தான் உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த பர்சனோட கேரக்டர் தெரியுமா இருக்குமே, இவர் எவ்வளோ கஷ்டத்தை இவர் எவ்வளோ லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணாலும் இவர் எல்லாத்தையும் வந்து தனக்குள்ளே வந்து அதை மறைச்சி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு உங்களுக்கு தெரியுமா இருக்கும். ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு, நீங்களாக போகிறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு உண்டு. பட் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கர வலியை கொடுத்துട്ടുണ്ട്. என்னதான் வலியை கொடுத்தாலும் இவர் வெளியே சிரித்து காட்டக்கூடிய ஒரு எனர்ஜி ஆகும். எஸ், நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இந்த ஒரு செப்பரேஷன் என்ன எந்த ஒரு கஷ்டமும் படுத்தலை. பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த வலியை கண்ட்ரோல் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலி,
பயங்கர வலி உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலி ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் வெளியே இவங்க காட்டிக்கலாம். ஓகே, ஏன்னா நமக்கு இந்த கார்டு வந்து சப்ரஷன் ஒரு கார்டு நமக்கு வந்துடும். ஸோ இந்த கார்டில் நமக்கு தெரியுது பாருங்கள், ஒருத்தவங்க வந்து தன்னோட உள்ளுக்குள்ளே உடஞ்சிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இவருக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருந்தாலும் இவர் உள்ளுக்குள்ளே உடஞ்சிட்டு இந்த செப்பரேஷன் இவர் வந்து நொறுக்கிட்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, பட் இவர் இருந்தாலும் இவர் தன்னை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஏன்னா உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால, 2 பேருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால இவரை கண்ட்ரோல் பண்ணுறாரு. பட் இவருக்கு உங்களுக்கு ஒரு நியாயம் தரணும், இவருக்கு மைண்டுக்குள்ளே உண்டு, நியாயம் தரணும் மைண்டுக்குள்ளே உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் உங்களை மறக்கணும், ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ணணும், நம்மளாம் போகக்கூடாது. ஆனால் பாசம் உண்டு. ஏன்னா மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கிற 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இவருக்கு நேம் கெட்டு போகுமா இருக்கும். மேபி இந்த போஸ்டருக்கு ஃபினான்ஷியலி கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் சரி ஓகே, நம்ம வந்து ஃபினான்ஷியலாக நம்ம கொஞ்சம் மூவ் ஆகலாம், கேரியரில் கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணலாம், அப்போ இதுலேருந்து வெளியே வரலாம்னு இந்த போஸ்டரோட தாட். ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்ககிட்ட ஃபோக்கஸ் கிடையாது. இவர் ஃபுல்லாக ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மேபி புதுசாக எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைனா எதாவது கெரியரை தேடி போயிட்டு இருக்கலாம். ஸோ இவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே கெரியரில் அப்படி போஸ்டோட மைண்டுக்குள்ள இல்லைன்னா நான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா, என்னோட மைண்டை கொஞ்சம் வேறு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா நான் இதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடும். பட் இவர் அங்கே போய் இவர் ஹாப்பியாக கேட்டால் இல்லை. மேபி இவர் இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தாங்க, இவர் காலையில் போயிட்டு ஈவினிங் வரக்கூடிய கேரக்டராக இருக்கும். ஸோ ஒர்க் பிளேஸில் மேபி இவர் உங்களை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கலாம். பட் நைட் டைம் ஆகக்கூடிய டைம் இவர் உங்களை பற்றி திங்க் பண்ணி இவர் சேடாக டிப்ரெஷன் தான் இருக்கார். ஓகே, ஸோ அது மட்டும் இவருக்கு கான்சியஸ்னஸ் வந்துட்டு இப்போ ஒரு ஆளுக்கு லைஃப்பில் பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனுங்கிறது அது எப்படி வேணாலும் வரலாம். ஓகே, அதே கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் உள்ளுக்குள்ளே பெயின் அனுபவிச்சுட்டு இருக்காரு. பட் வெளியே இவர் காட்டிக்கல, வெளியே சிரித்து காட்டக்கூடிய ஒரு எனர்ஜி. இவர் எவ்வளோ கஷ்டம் வந்து தனக்குள்ளே ஹைட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னால இவர் எல்லாத்தையும் தனக்குள்ளே சப்ரஸ் பண்ணி உழைச்சி வச்சுருக்காரு. ஓகே, அப்போ ஒரு மனுஷனுக்கு லைஃப்பில் வலிங்கிறது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்னால இவர் இந்த மாதிரி வலி அனுபவிச்சுட்டு இருக்காரு. இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவெண்டே கொடுத்துட்டுல. ஓகே, அப்போ இவருக்கு அது கான்சியஸ்னஸ் வந்துடுண்டு. இன்னைக்கு நான் என் லைஃப்பில் கஷ்டப்படுறேன், முழுக்க நான் என் லைஃப்பில் நான் கஷ்டப்படுறேன், அது நான் தான். இந்த இப்போ நான் கஷ்டப்படுறதுக்கு முழுக்க காரணமே நான் தான். அந்த ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடுண்டு. ஓகே, அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு வலி ஃபேஸ் பண்ணீங்களோ அதே வலி இப்போ இந்த ஒரு பர்சன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வலிங்கிறது 2 பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இவர் உள்ளுக்குள்ளே வச்சு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சேஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இவர் எல்லா வலியும் உள்ளுக்குள்ளே வச்சு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இவருக்கு தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இவ்வளோ வலி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா ஒருத்தவங்களால் மூவ் ஆன் பண்ண முடியலை, மறக்க முடியலை, அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நம்மளை தேடுவாங்க. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க, அப்பாடா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு இதில் நம்ம எப்படியே வெளியே வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆக நாட்கள் போக போக உங்களோட தாட் மறுபடியும் வர இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் பண்ண முடியலை, மறக்கவே முடியலைன்னு சொல்லும் போது தான் மறுபடியும் உங்ககிட்ட வர்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இவர் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனதும் உங்களை மறந்துடலாம், மூவ் ஆன் பண்ணிடலாம்னு நினச்சிருக்காரு. பட் இவரால் முடியலை. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் வெளியே சிரித்து காட்டிக்கிறார், உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த வலி அனுபவிச்சிங்களோ அதை இப்போ இவர் அனுபவிச்சுட்ருக்காரு. ஓகே, இப்போ ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களால் இந்த போஸ்ட்டை மறக்க முடியலன்னு சொல்லும்போது தான் இந்த போஸ்ட் உங்களுக்கு லைஃப்பில் கண்டிப்பாக வேணும்னு தெரிஞ்சனால தான் நீங்கள் இந்த போஸ்ட்டை பயங்கரமாக சேசிங் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, பட் இவர் அந்த டைம் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் உங்களுக்கு கொடுத்துட்டுல்ல. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் அந்த ஒரு வழி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. அப்போ ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் சம்திங் என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை மறக்க முடியலை, நானும் எந்த அளவுக்கு என்னால் முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணுறேன், இவங்களை மறந்துடலாம், இதுலேருந்து வெளியே வந்துடலாம், பட் என்னாலே மறக்க முடியலை. அப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்பட்டு போய் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு ரெக்ரெஷன் உண்டு. நான் வந்து பண்ண விஷயங்கள் எதுவுமே சரி கிடையாது, உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டு மேபி இவர் படுத்துகிற கஷ்டங்கள் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக குற்ற உணர்ச்சி இருக்கும்ல, அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இவருக்கு உண்டு. நம்ம பண்ண விஷயங்கள் எதுவுமே வந்து ராங்கான விஷயங்கள் கிடையாது, எல்லாமே தப்பான விஷயங்கள். இந்த ஒரு போஸ்ட் என்னால் இவங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு இவருக்கு தெரியுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. ஸோ இவர் அவங்களுக்கும் இடையே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்தாலும் இவர் உங்களை விட்டு எங்கே ஒளிச்சு ஓடுக்கு ட்ரை பண்ணாலும்
ഇവരുടെ ഹോം நீங்களான இவருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடுண்டு. ஸோ இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு லைஃப். இந்த ஒரு பர்சனை எந்த அளவுக்கு மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சா எனக்கு மூவ் ஆன் பண்ண முடியலை. இந்த ஒரு ஏன்னா இவர் ஆசைப்பட்ட எல்லா குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குது. பட் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஆளுக்கு ஆர்பிக் பார்ட்னர் கூட இருக்கலாம், அதனால இவங்க உங்களை விட்டு ஓடிட்டு இருக்கலாம். ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் உங்களை விட்டு எங்கே ஓடணும்னு நினைச்சாலும் இவரால் மூவ் ஆன் பண்ண முடியலன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடுது. எஸ், என்னோட ஹோம் இந்த ஒரு பர்சன் தான், என்னோட லைஃப் இந்த ஒரு பர்சன் தான், என்னோட உலகம் இந்த ஒரு பர்சன் தான், அந்த ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடுண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் ஆக்ஷன் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க பண்ண விஷயங்கள் இவர் ஆக்ஷன் எடுக்க முடியாமல் ஆக்கிடுது. ஏன்னா நமக்கு இவர் பண்ண கிளஞ்சிங் டு தி ஃபாஸ்ட் ஒரு காரணம் வந்துடுது. இவர் ஃபாஸ்ட்டில் ஸ்டக்காக நிற்கிறாரு. ஓகே, இவர் நீங்கள் பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு எவ்வளோ வலி கொடுத்துருக்கலாம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கலாம். ஸோ அதெல்லாம் நினச்சி ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இருக்குது. குற்ற உணர்ச்சி, எப்படி நான் உங்கள் மூச்சில் முடிக்கிறது, எப்படி ரெக்ரெஷன், எப்படி நான் உங்ககிட்ட வர்றது, எப்படி நான் உங்களை பார்க்குறது. ஏன்னா இவர் ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். ஓகே, இவர் நல்ல ஒரு கேரக்டர். இவருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால இவரால் ஆக்ஷன் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிட்டு. அப்போ இவர் நல்ல ஒரு கேரக்டர்னால இவருக்கு அது உங்ககிட்ட நின்று ஃபேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இவருக்கு ஒரு ரெக்ரெஷன் ஃபீல் ஆகுது, குற்ற உணர்ச்சி. நான் எப்படி போகிறது, நான் எந்த முகத்தை வச்சுட்டு போகிறது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு இவரோட மைண்ட் என்னென்னா, ஓகே சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக கிடையாது, இப்போ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக இவருக்கு கான்சியஸ்னஸ் வந்துவிடும். நீங்கள் தான் ஹோம்னு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துவிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒர்க்கில் தான் இருக்குது. என்ன தான் இவர் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணாலும் இவரால் மூவ் ஆன் பண்ண முடியலை. ஸோ உங்களோட செப்பரேஷன் இவங்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருந்தாலும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ஒரு பர்சன். பட் இவரோட மைண்டுக்குள்ள சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக இப்போதைக்கு கிடையாது. சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக வரட்டும், கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளமும் சொல்லி மனசிலாக்கி ஆக்ஷன் எடுக்கலாம். இதுதான் இவரோட மைண்டுக்குள்ளே உண்டு. ஓகே, ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ டவர் மூவ்மெண்ட் இப்போ உங்கள் லைஃப்பில் நடக்குதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வேல்யூ நீங்கள் மனசிலாக்க வேண்டிய ஒரு டைம் வந்துடுச்சு. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களாம். இப்போ நீங்கள் முழுக்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் வேல்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? உங்கள் கண்ணீரை துடைக்கிறது இப்போ உங்களுக்கு யார் இருக்கா? நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை விட்டு ஓடிட்டே இருக்காங்க. நீங்கள் உருக்கி காதலிச்ச ஒரு பர்சனே உங்களை புரிஞ்சுக்கலை. ஓகே, அவங்களே உங்களை புரிஞ்சுக்கலை. அப்போ நீங்கள் இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் யார் வருவாங்க, நீங்கள் கஷ்டப்படக்கூடிய டைமில் நீங்கள் யார் வருவாங்க நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களோட கஷ்டம் முழுக்க உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் கஷ்டப்படக்கூடிய டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை விட்டு ஓட தான் செய்கிறாங்களே தவிர நின்று அந்த ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணலை. அப்போ நீங்கள் அப்போ டவர் மூமெண்ட்டில் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ நீங்கள் இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். வெளியே வரணும் மீன்ஸ் உங்களோட கஷ்டங்களை நீங்களே சால்வ் பண்ண பாருங்கள். யாரையும் லைஃப்பில் டிபெண்ட் பண்ணாதுங்க. உங்களை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஈக்குவல் எனர்ஜி உள்ள கேரக்டர் நீங்கள் 2 பேரும். ஸோ நீங்கள் எப்படி தான் அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே இந்த ஒரு பர்சன்கிட்ட உங்களுக்கு இருக்குது. நீங்கள் உண்மையாகவே காதலிக்கிறீங்க. ஸோ அவங்களுமே உண்மையாகவே காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எவ்வளோ வலி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவங்க ஓடி உங்களை காப்பாற்றினாங்களா, இல்லைன்னா உங்கள் வலியில் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா? எதுவுமே பண்ணல. நீங்கள் முழுக்க நீங்கள் மட்டும்தானே வலியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நீங்கள் லைஃப்பில் லெசன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இங்கே யாருமே ஓடி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்களை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். புரிஞ்சில்ல? யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் கஷ்டப்படக்கூடிய டைமில் எல்லோரும் உங்களை விட்டு ஓட தான் செய்வாங்க. நீங்கள் நல்லா இருக்கும்போது எல்லோரும் வருவாங்க. அது நீங்கள் உண்மையாகவே கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லும்போது அது லவ்வர் கூட ஓடி தான் போகிறாங்க உங்களை விட்டுட்டு. ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க. உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள், உங்களை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யாரையும் லைஃப்பில் டிபெண்ட் பண்ணாதுங்க. கடைசி வரைக்கும் இவங்க வருவாங்க, கடைசி வரைக்கும் இவங்க என்ன நல்லா பார்த்துப்பாங்க, அது யாரையுமே டிபெண்ட் பண்ணாங்க. உங்களை நீங்களே நம்புங்க, உங்களை நீங்களே செட்டில்மெண்ட் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே சேஃப்டியாக வச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு உண்டு. உங்களை நீங்கள் நம்புங்க. யாருமே கடைசி வரைக்கும் நம்ம கூட வரமாட்டாங்க. இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, எப்போவுமே எனக்கு இவங்க உண்டு, அவங்க உண்டு, எனக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் இவங்க எனக்கு இருப்பாங்க, எனக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு யாரையுமே நம்பாதுங்க. கரெக்டான டைமில் எல்லோரும் காலை வரைவிட்டு ஓடுவாங்க. முழுக்க நீங்கள் தான் வலி அனுபவிப்பீங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அது உங்களுக்கு நல்லது. இந்த டவர் மூமெண்ட் உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் கிடைக்கும். நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க.
அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இனி யாரையும் நம்பி பிரயோஜனம் கிடையாது. இனி நான் எல்லா ப்ராப்ளத்தையும் நான் தான் ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்தையும் நான் தான் சரி பண்ணிக்கணும், என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியும் சொல்லிட்டு நீங்கள் செல்ஃப் லவ் கடைசியாக பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஹீலிங் பீரியட் நடந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஹீல் ஆகிட்டு இருக்க ஒரு டைம். ஸோ மறுபடியும் சேசிங் எனர்ஜியில் போகாதுங்க. நமக்கு ஒருத்தவங்க வேலையை கொடுக்கலைங்க, நீங்களும் வேலையை கொடுக்காதுங்க. நம்ம ஒன்றுங்க ஜீரோ கிடையாது. அவங்க ஏதோ பவர்ஃபுல்லான கேரக்டர் மாதிரியும் நம்ம ஜீரோனுக்கு கிடையவே கிடையாது. நமக்கும் வேல்யூ உண்டு, நமக்கும் பவர் உண்டு. இதுக்கு நம்ம பின்னாடியே போகணும், ஒருத்தவங்க பின்னாடி. நம்மளை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கலைங்க, நமக்கு தேவையில்லை. யாராக இருக்கட்டும், உங்களுக்கு ஒருத்தவங்க வேல்யூ கொடுக்கல, உங்களை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கணும்னா அவங்க நமக்கு தேவையே இல்லைன்னு முடிவெடுங்க. எல்லா ப்ராப்ளத்தையும் உங்களால் சரி பண்ண முடியும், அதை முதல்ல நீங்கள் சரி பண்ணுங்கள். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காதுங்க. 24/7 நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டைமில் நீங்கள் டிப்ரெஷன் தான் ஆகிட்டே இருப்பீங்க. எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு ஓவராக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போ வருவாங்க, எப்போ மெசேஜ் பண்ணுவாங்க, எப்போ கால் பண்ணுவாங்க. 24/7 உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களை புரிஞ்சிக்க முடியாது. ஃபோக்கஸை முதல் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, யாராவது ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா, இல்லை யாரால சரி பண்ண முடியுதா? இந்த ஒரு பர்சனாக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்களா என்ன? பண்ணல. இதை நீங்கள் கொஞ்சம் ஹீல் ஆகி சரியான பிறகு இவங்க வருவாங்க. கஷ்டப்படக்கூடிய டைம் யாரும் வரமாட்டாங்க, உங்கள்கிட்ட ஓட தான் செய்வாங்க. ஸோ உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. உங்களால் மட்டும்தான் சரி பண்ணிக்க முடியும். முழுக்க உங்களை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். ஓகே, ஸோ உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்களே எப்பவும் ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் வச்சுக்கோங்க. எஸ், உங்களை நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. முழுக்க உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெஸ்னேட் ஆகுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.